இன்றைய எபிசோடு ஆரம்பத்தில் கோபி ஹாலில் இருக்கும் போது கிச்சனில் பாக்யா சமைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அங்கு வந்த ஈஸ்வரி கோபி இடம் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து 7 பேர் வராங்க, நம்ம வீட்டுல 14 பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துரு. வீட்டுல யாரும் இதை தடுக்கக்கூடாது, நிச்சயம் நடந்தே ஆகணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாக்கியா கிச்சனிலிருந்து கோபமாக வந்து, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது, நான் அவ்வளவு தூரம் சொல்லி நீங்க இந்த முடிவு எடுத்திருக்கீங்க என்றால் என்ன அர்த்தம் என்று கோபப்படுகிறார். அதற்கு ஈஸ்வரி, இனியாவுக்கு எது நல்லதோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்ல, உங்களை விட இனியா மேல எனக்கு நிறைய அக்கறை இருக்கு, அவளை பெத்தவளா எனக்கு தெரியும், இந்த விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க என்று பாக்கியா சொன்னதும் கோபி, நான் மாப்பிள்ளை பற்றி விசாரிச்சிட்டேன், சொந்தக்காரங்க கிட்ட கேட்டேன், நல்ல பையன் என்று சொல்கிறார்கள், நம்ம இப்போவேவா கல்யாணத்தை பண்ண போறோம், நிச்சயம் மட்டும்தான் இப்போ நடக்கும், கல்யாணம் இனியாவோட சம்மதத்தோட பிறகு நடக்கும் என்று சொல்ல, பாக்கியா இதைவிட நல்ல பையன் எல்லாம் கிடைப்பான், இப்போதைக்கு படிக்கட்டும் என்று சொல்கிறார். அதற்கு ஈஸ்வரி, நான் சொன்னது மட்டும் நடக்கலைனா நான் செத்துருவேன் என்று மிரட்ட, அதற்கு பாக்கியா, அப்படின்னா நீங்க செத்து போங்க என்று சொன்னதும் மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் இருக்கின்றனர். அப்போது ஈஸ்வரி, என்ன சொன்ன, நான் சாகணுமா, நான் செத்துப்போனா கூட உனக்கு பிரச்சனை இல்லையா என்று கேட்க, அதற்கு பாக்கியா, நீங்க சும்மா எத்தனை நாளைக்கு இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நான் பழைய பாக்கியா இல்லை, உங்களுக்காக இந்த மிரட்டலுக்கு பயந்து என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணி இருக்கிறேன், ஆனால் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை நான் கெடுக்க முடியாது, அவங்க வந்தாங்கன்னா அவங்களை கண்டிப்பா நான் வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்ல போறேன், இதுதான் கண்டிப்பா நடக்கும் என்று சொல்ல, அது எப்படி நடக்குதுன்னு நானும் பார்த்துகிறேன் என்று ஈஸ்வரி சவால் விடுகிறார். அப்போது ஈஸ்வரி, என் பேத்திக்கு படிப்பு ரொம்ப இஷ்டம், அவள் எப்படியாவது படிச்சு டிகிரி வாங்கணும் என்று சொல்லுறா, அதனால அது முடியட்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார். பிறகு தட்டு மாத்திக்கலாம் என்று ரெடியாகும் போது போலீஸ் வந்து நிச்சயத்தை நிறுத்துகிறார்கள். நீங்க இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்க என்று சொல்லிக் கொண்டு இருக்க, அதற்கு ஈஸ்வரி, பாக்கியா தான் போன் பண்ணி வர சொல்லி இருப்பா என்று பாக்கியாவை திட்டிக் கொண்டிருக்கிறார். இப்படியாக இன்றைய எபிசோடு முடிவடைகிறது.